ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இந்த ஆண்டினுடைய முதல் கிரகணமானது, அதாவது பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு சூரிய கிரகணமானது நடந்து முடிஞ்சாச்சு. அதே போல் இந்த ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணமானது வரக்கூடிய மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நிகழப்போகுது. இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி பூரம் நட்சத்திரத்தில் கடக லக்கணத்தில் உருவாகி இருக்கு. இதனால் என்னென்ன ராசிக்காரங்க என்னென்ன நட்சத்திரக்காரங்க இந்த கிரகணத்தால் பாதிப்படைய போகிறாங்க அப்படின்றத பற்றியும், கிரகணத்திற்கு பிறகு கடகராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்க போகுது அப்படின்றத பற்றியும் தான் தெளிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக சந்திர கிரகணம் அப்படிங்கிறது சூரியன், பூமி, சந்திரன் இது மூணும் பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது இந்த கிரகணமானது ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே இந்த கிரகணத்தை யாரும் பார்க்கறது கிடையாது. ஏன்னா கிரகணத்தால் தோஷங்கள் ஏற்பட்டுடும் அப்படின்ற பயம் எல்லாத்துக்குமே இருக்குது. கிரகண தோஷமானது எப்படி ஏற்படும் அப்படின்னா, எந்த ராசி நட்சத்திரத்தில் அந்த கிரகணம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கிரகண தோஷம் ஏற்படும். இல்லைனா இந்த கிரகண காலங்களில் என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு வரைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கோ அதை மீறி நம்ம செய்யும் பொழுது இந்த கிரகண தோஷங்களானது நமக்கு வரும். வாய்ப்புகள் இப்படி தான் கிரகண தோஷத்துக்கு இருக்குது. ஸோ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா உருவாகக்கூடிய இந்த கிரகணம் மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு நிகழுது. அதுவும் சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம் கடக லக்கணத்தில் உருவாகுது. இதனால் சிம்ம ராசியுடைய இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் பூரம், மகம், உத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களும், பூரம் நட்சத்திரத்துக்கு இணையாக இருக்கக்கூடிய இன்னும் 2 நட்சத்திரம் இருக்குது, பரணியும் போராடமும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 நட்சத்திரக்காரர்களுக்கு கிரகண தோஷம் ஏற்பட போகுது. அதே போல் இந்த கிரகணத்தால் பாதிப்படையக்கூடிய ராசிக்காரங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ராசிக்காரங்க இருக்காங்க. ஸோ சிம்ம ராசியில் உருவாகிறதுனால சிம்ம ராசிக்காரர்களும் பாதிப்படைகிறாங்க. அதே போல் கடகராசிக்காரர்கள், அடுத்ததாக கும்ப ராசிக்காரங்க, இந்த 3 பேருமே இந்த கிரகணத்தால் பாதிப்படைய போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த கிரகண காலங்களில் ஏற்பட போகுது அப்படின்னே சொல்லலாம். இந்த கிரகணம் எப்படி ஏற்படுது, எங்கே ஏற்படுது, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்கள் ராசி உங்கள் நட்சத்திரம் ஏதாவது இந்த 5 நட்சத்திரங்களில் இருக்குது அப்படின்னா மறக்காமல் அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள்லாம் கிரகண சாந்தி கண்டிப்பாக செய்துக்கணும். இந்த 3 ராசிக்காரங்களும் 5 நட்சத்திரக்காரர்களும் கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, கிரகணம் பார்த்திங்கன்னா 7:57 வரைக்குமே இருக்குது. ஸோ இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 8 மணிக்கு மேலே நீங்கள் எல்லாருமே கிரகண சாந்தி செய்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ கிரகண சாந்தி அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் குளிச்சுட்டு கொஞ்சம் சாமி கும்பிட்டுக்கோங்க. அதுதான் கிரகண சாந்தி, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதை நீங்கள் உங்களுக்கு எப்படி ஏற்ற மாதிரி செய்துக்குவீங்களோ, உங்களுடைய வழக்கப்படி எப்படி செய்வீங்களோ அந்த மாதிரி செய்துக்கோங்க. இந்த கிரகண காலங்களில் கண்டிப்பாக ஒரு சிலர் விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு வரைமுறைப்படுத்தப்பட்டிருக்க விஷயங்களை நிச்சயம் செய்யாதீங்க. அப்படி செய்கிறதுனால கிரகணத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களை சேர்ந்துடும். ஸோ பொதுவாக இந்த பூமி, சந்திரன், சூரியன் எல்லாத்தையுமே சுற்றி வரக்கூடிய இந்த ஒரு காலகட்டங்களில் பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் வரப்போ தான் பூமியினுடைய நிழல் சந்திரன் மேலே விழும். இதனால் பூமியினுடைய நிழல் பார்த்திங்கன்னா ஒரு பகுதி சந்திரனை மறைச்சிடும். இந்த நிகழ்வை தான் நம்ம சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக சந்திர கிரகணம் அப்படிங்கிறது கிரகணத்தை பொறுத்து 3 வகைகளாக சொல்லுவாங்க. முழு சந்திர கிரகணம், பகுதி சந்திர கிரகணம், அரைநீர சந்திர கிரகணம் அப்படின்னு. அந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய சந்திர கிரகணம் முதல் சந்திர கிரகணம், முழு சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. முழு கிரகணம் மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு நிகழப்போகுது. ஸோ இந்திய நேரப்படி எப்போ ஆரம்பமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4:45 தொடங்கி முழு நிலவாக மாலை 5:10 காட்சி. மேலும் இந்த கிரகணம் முடியக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா மாலை 5:40 முடிவடையுதுங்க. ஸோ சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமா கிழக்கு அடிவானத்தை சுற்றி இரத்த நிலவினுடைய சிறந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அதனால் இந்த முழு நேர சந்திர கிரகணத்தை 58 நிமிடங்கள் வரை நீங்கள் பார்க்க முடியும். வடகிழக்கு இந்தியான்னு சொல்லக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த கிரகணத்தை பார்க்க முடியும், பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வடகிழக்கு இந்தியான்னு சொல்லக்கூடிய இடங்கள்னால் அசாம், அருணாச்சல பிரதேசம், மேகாலயா, கொல்கத்தா, புவனேஸ்வர், பாட்னாவினுடைய இறுதி நிலையில் சந்திரகிரகணத்தை பார்க்கலாங்க. நான் இந்த இடங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அடர் சிவப்பு நிறத்தில் பார்க்க முடியும். அதே டெல்லி, மும்பை, பெங்களூர், சென்னை, ஹைதராபாத் உள்ளிட்ட பகுதிகளில் முழுமையாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெறும் கண்களால் பார்க்கலாமா, பாதுகாப்பானதா அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா சந்திர கிரகணம் தானே, பெருசாக பாதிப்புகள் அப்படின்னு ஒன்றும் இருக்காது. அதே 2026 மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் நடைபெற போகுது. ஜோதிட சாஸ்திரத்தைப்படின்னு பார்க்கும் பொழுது சூரியன், சந்திரன் ரெண்டையுமே ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒளி கிரகங்கள். இந்த ஒளி கிரகங்களுக்கு ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய
கிரக தோஷம் தான் கிரகணம். அதனால தான் அந்த காலத்திலேயே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடியவங்க அதெல்லாம் பின்பற்றது கிடையாது. ஆனா அத வந்து பின்பற்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்முடைய முன்னோர்கள் எதையுமே காரண காரியங்கள் இல்லாம செய்துவிட்டு போகல. அதனால முறைப்படி வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது கிரகணம் அப்படிங்கிறது தோஷங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாரி நடந்துக்கோங்க. குறிப்பா கர்ப்பிணிகளா இருக்கீங்க அப்படின்னா, இந்த காலகட்டங்கள்ல வெளிவரத முழுமையா வந்து தவிர்க்க பாருங்க. நீங்க வீட்லயே இருந்தாலுமே கூட ஜன்னல கூட க்ளோஸ் பண்ணியே வச்சுக்கோங்க. அத கூட நீங்க திறந்து வைக்க வேண்டாம். கூர்மையான ஆயுதங்கள பயன்படுத்த வேணாம். அந்த நேரங்கள்ல சாப்பிட வேண்டாம். ஆ எப்படினாலுமே உங்களுக்கு கிரகணம் ஏற்பட போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த கிரகணம் ஏற்படுறதுக்கு ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்ருங்க. அந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய வயிற்றில எந்த விதமான உணவும் இருக்கக்கூடாது. அதுவும் செரிக்காம. அப்படி இருக்கு அப்படின்னா, அதுதான் உங்களுக்கு பாய்சனா வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சுரும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கிரகத்தால ஏற்படக்கூடியது. கண்டிப்பா நடக்குமானா, கண்டிப்பா நடக்கும். ஜோதிட சாஸ்திரங்களுக்கு வந்து பொய்யானது கிடையவே கிடையாது. கிரக அமைப்புகள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள பொறுத்து நம்ம எப்படி நம்மளுடைய நல்லது கெட்டதுகள தெரிஞ்சுக்கிறோமோ, அதே போல தான் இந்த கிரகணங்களும். கிரகணங்கள்ல ஏற்படக்கூடிய தோஷங்கள் வந்து போக்குறதுக்காக தான் நெறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ கிரகண காலங்கள்ல உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் அடுத்தடுத்து நிகழாம இருக்கிறதுக்கு உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயர வந்து உச்சரிங்க. இல்லைன்னா அவங்களுக்குரிய மந்திர ஜபங்கள் தெரியும் அப்படின்னா, அத நீங்க பாராயணம் செய்யலாம். ஸோ உங்களுடைய மனச நீங்க ஒருநிலைப்படுத்துறதுக்கு தியானம் செய்யறது, யோகா செய்யறதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள கொடுக்கும். மறக்காம முயற்சி பண்ணி பாருங்க. இப்போ வாங்க கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். கிரகணத்தால தோஷம் ஏற்படக்கூடிய ராசிகள்ல கடகராசிக்காரங்க முதலாவதா இருக்கீங்க. ஸோ கடகராசிக்காரங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட போகுது. என்னென்ன வகைகள்ல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி துன்பம், அதாவது சந்தோஷமும் சரி துக்கமும் சரி ரெண்டுமே வந்து சம அளவில் வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அதாவது இது எல்லாமே உங்களுக்கு எது வரைக்கும்னா கிரகணம் முடியறதுக்குள்ளேயே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ரெண்டையுமே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். குடும்பம் அப்படின்னு பார்க்கும் பொழுது குடும்பத்தினுடைய ஆதரவு உங்களுக்கு வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அவங்களுடைய உதவியும் நம்பிக்கையும் வந்து இழக்க போகிறீங்க அப்படின்ற அர்த்தம். அது எந்த வகையில் அப்படின்றது உங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து இருக்குது. அப்படி ஒருவேளை அவங்களுடைய ஆதரவையும் நீங்கள் அன்பையும் வந்து இழக்க போகிறீங்க அப்படின்னா அந்த கவலை உங்களுக்கு அதிக அளவு வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து ஏற்படும். ஸோ அதனால் முக்கியமாக நீங்கள் உணவில் வந்து கவனம் எடுத்துக்கோங்க. அதுவும் ஆரோக்கியமான உணவுகளை வந்து சாப்பிட்றதுக்கு பழகிறது ரொம்ப நல்லது. தொழில் ரீதியாக பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். வணிகத்திற்காக நிறைய பயணங்கள் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். அந்த பயணங்களும் கூட உங்களுக்கு நிறைய லாபங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் முடிவுகளை எடுக்கிறதுலையும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா தொழில் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு எதுவுமே செய்யவே முடியாது. ஏன் அப்படின்னா தொழிலில் நல்லது கெட்டது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. தொழில் நுணுக்கங்கள் அப்படின்னு நிறைய இருக்குது. உங்களுக்கு எது தெரியுமோ அதை வந்து செய்யுங்க. தெரியாத விஷயங்களில் வந்து ஈடுபட வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கோங்க, அப்டேட் பண்ணிக்கோங்க, நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவும். ஏன்னா கடகராசிக்காரர்களுக்கு முன்னாடியே சொன்னோம், இந்த சனி பகவான் விலகக்கூடிய காலகட்டங்கள் வரைக்கும் சனி பகவான் விலகிட்டாருன்னா இன்னும் சிறப்பான ஒரு பலன்கள் எல்லாம் கிடைக்கும். தொழிலில் நிறைய நன்மைகள் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த காலகட்டங்களில் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க, அதுவும் தொழில் ரீதியான முடிவுகள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். மேலதிகாரிகளுடைய ஆலோசனைகளை வந்து பெறுறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா அவங்கக்கிட்ட ஒரு சஜஷன் கேட்டுக்கலாம். இல்லை உங்களுடைய நலம் விரும்புகள், இல்லை உங்களுக்கு பிடித்தமானவங்க, உங்களுடைய அன்புக்குரியவர்கள்ட்ட நீங்கள் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு அவங்கக்கிட்ட இருந்து அட்வைஸை வந்து வாங்குறது ரொம்ப நல்லது. அவங்களுடைய அனுபவம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். பெரியவங்கள்ட்ட பெற்றோர்கள்ட்டெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அதனுடைய அனுபவமே நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுலேருந்து நம்ம ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குறிப்பாக கடகராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும். ஏன்னா அதில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதே போல் உங்களுடைய தாய் உடல் ஆரோக்கிய ரீதியாக பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இருக்குது. ஸோ தாயோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா கடகராசி என்பர்களுக்கு இந்த முதல் சந்திர கிரகணமானது நடக்கக்கூடிய மார்ச் 3ஆம் தேதிக்குள்ளே இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்க இருக்குது. இது எல்லாமே வந்து இந்த மார்ச் 3ஆம் தேதிக்குள்ளேயே நீங்கள் வந்து அனுபவிப்பீங்க. துக்கமும் சந்தோஷமும் சம அளவு இருக்குது அப்படின்றதுனால உங்களுடைய செயல்பாடுகளை அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாற்றிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் தயாராக இருந்துக்கோங்க.
இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சந்திரனில் ஏற்படக்கூடிய கிரகணம் அப்படின்றதுனால கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கிரகண தோஷம் இருக்குது. ஸோ கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் மறக்காமல் கிரகண சாந்தி செய்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கு எளிமையான பரிகாரம். மறக்காமல் செய்து பயன்பெறுங்க. மீண்டும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.